நல்லா கேளுங்க சரியா. இப்போ கேட்ட மாதிரி உங்கள் குடும்பத்தில் எது கேட்கணும் அப்படின்னா நல்லா வாய் விட்டு கேளுங்க. தெரியாததை நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சதுக்கு தீர்வு கேட்டுக்கோங்க சரியா. அம்மா அம்மா வாங்கம்மான்னு மட்டும் கூப்பிடுங்க. ஒடியார் வாழ பாருங்கள். அத்தா ஐஸ்வரி தாய் வேலைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும். செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை துன்பமே வாழ்க்கைன்னு சொல்கிற என் மகளுக்கு வந்து தீர்த்து வைக்கிற தாய் மன நிம்மதியை கொடு மன நிறைவை கொடு. ஆத்தா ஐஸ்வரி தாய் வா சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கு. ஏழை மகளுக்கு இறங்கி வா. ஆத்தா ஐஸ்வரி யார் அந்த மகளுக்கு செய்வனே பிள்ளை சூனி அப்படி எதுவும் வச்சு முடைக்கிருக்காளா இல்லை என் தாய் அந்த பிள்ளைக்கு கிரகம் சரியில்லாதனாலயா இல்லை குடும்பத்தில் எதனால மன நிம்மதி இல்லாமல் அந்த மகன் வந்து கண்ணீரோடு உட்காந்துட்டு ஆத்தா ஐஸ்வரி என் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுத்தான்னு சொல்லியிருக்கா. ஆத்தா ஐஸ்வரி தாய் கண்கலங்குற மகளுக்கு வாடி என்னை பெத்தம்மா கட்டு அவ தெரிஞ்சிச்சு வாத்தா வச்சவ யாரும் பெரியாள். ஆத்தா ஐஸ்வரி தாய் மன உருகி வா. எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு தீரா பிரச்சனைக்கு தீர்க்க வரணும். ஏன் தாய் காக்க வைக்கிற அந்த மகளை ஏழை மக வாடி தாய் வா கட்டு அவ தெரியுமா உன்னால முடியாத கட்டு எதுவும் இல்லை. என் தாய் சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கணுமா. மனம் முடிச்சு போன அதுவும் அரசியல் வழியில் பிரச்சனை வந்துச்சு இருந்துச்சாத்தா சரியா. அதோடய உன் மனசு நொந்து நூலாக போச்சு சரியா. ஏதோ நம்ம கட்டின புருஷன் பிள்ளைன்னு வாழ்வுன்னு வாழ்ந்துட்டு இருக்க சரியா தாயி. அங்கெல்லாம் உனக்கு எந்த வழியும் இல்லை வேலையும் இல்லை சோழியும் இல்லை உண்மையா சரியா தாயி. இன்னைக்கு வந்து நானும் என் புருஷன் கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு தொழிலை செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறப்ப எல்லாமே இப்போ மேலே வந்த மாதிரி இருந்துச்சு வாங்குறப்ப. ஆனால் சரக்குன்னு சறுக்கி கீழே வந்துட்டோம் சரியா. கடையும் கப்பி கஷ்டம் எல்லாமே போயிட்டு வந்து 10 ரூபா வருமானம் வரும்னா 10 ரூபா செலவுதே வருது உண்மையா. மனம் நொந்துருச்சு சரியா தாயி. மனம் முடிச்ச நாளையிலேருந்தே உனக்கு நிம்மதியே இல்லை உண்மையா. சரி ஏதோ புருஷன் பிள்ளைக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும் வாழ்ந்துட்டு இருக்க சரியா. பார்க்குறவங்களுக்கு பேசுவது சிரிப்பதாயி உள்ளத்தில் கண்ணீரோடதே இன்ன வரைக்குமே இருக்க தீராவே இல்லைன்ற மன வலி உன்னை விட்டு இன்னும் போகலை. எதுக்கு நம்மளுக்கு மட்டும் கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குன்னு கேட்குற உண்மையாத்தா. என்ன பாவம் செஞ்சு எல்லாரும் மாதிரி நானும் பூமியில் பொண்ணாக பிறந்தவதேனே புருஷன் பிள்ளைன்னு நான் சந்தோஷமாக வாழணும்ல. எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை நிம்மதியில் செலவு விரைய செலவு எதை தொட்டாலும் முன்னுக்கு வர முடியல உண்மையாதாயி. எல்லாமே இதுன்னு இல்லை நீ கல்யாணம் பண்ண நாளையிலேருந்தே சொல்லி வரி எதை தொட்டாலுமே சரிகிறோம். இதை தொட்டா இதில் வெற்றியானமும் இல்லை முடக்கந்தே அங்கே அவங்க விட்ட சாவங்க சரியா தாயி. யாருமா நீ மனைக்கு வாக்கப்பட்டு போனே இல்லை அவங்க விட்ட சாவம்னு சொல்றீ சரியா. நீ நல்லா இருந்துருவியா பார்த்துருவோம் அவங்க சொன்ன வார்த்தை சரியா தாயி. வேற யாரும் உனக்கு எந்த செய்வனையும் வைக்கல பிள்ளி சுனியும் வைக்கல. இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கு அவங்க விட்டு அன்னைக்கு விட்ட வயிற்றுச்சலும் கண்ணீர் இருந்தே இன்னைக்கு வந்து உனக்கு சாவமா மாதிரி எதை செஞ்சாலும் வெற்றியாக முடியாம மண்டையை போட்டு பிச்சுக்கிற மாதிரியே வருது. எதோ அவங்களா பார்த்துட்டு அவளா உன்னை பேசினாங்க சரியா. அவங்க மேலதே எல்லாம் குறை நீ சொல்லிட்ட. நான் மனசு அறிஞ்சு விவரம் தெரிஞ்சு ஒரு குறைய அவள் சொல்லலை. ஆனா அவ உன்னை பேசுனது கொஞ்சம் நெஞ்சம்ல உண்மையா. இன்னைக்கு அவங்கனாலதே தனி இன்னைக்கு நினைக்கிறீல ஏன் என் வாழ்க்கை இப்படியே போகுது கஷ்டம் கண்ணீர் தலைவலி எதுக்கு எடுத்தாலும் தலைவலி உனக்கு உண்மையா. தலை வெடின்னு புடுங்கி விடுவோம் கண்ணோட சேர்த்து புடுங்கிரும் சரியா தாயி. மனசுல வந்து பாரத்தை செமந்துட்டு இருக்க தவிர சந்தோஷத்தை நீ செமக்கவே இல்லை. இந்த கல்யாணத்தை நான் பண்ணாமல் இருந்ததா கூட நிம்மதியாக தாய் தப்பிட்ட வாழ்ந்துருப்பேன்னு சொல்லிடுவேன் உண்மையா. ஏன் தாயி என் கஷ்டத்தை இப்படி பார்த்துட்டு இருக்க நான் கும்பிட்ற தெய்வத்தை நீ ஒரு பெண் தெய்வம் வணங்கி வர உண்மையா. அந்த தெய்வத்தில் சொல்லி அழுவ சரியா. நான் பொண்ணாத்தேனே பிறந்து யாருக்கு என்ன பாவம் செஞ்சு ஏன் என் வாழ்க்கையில் துன்பம் துரத்தி விரட்டிக்கிட்டு வருது உண்மையா தாயி. ஓட விட்டு விரட்டுது என்ன பண்ணுறது இல்லை. ஒரு இடத்துல போய் ஒளிய கூட உன்னால் முடியலை. ஒரு இடத்துல நம்ம போய் ஒளிஞ்சுக்குருவோம்னு பார்த்தாலும் அது பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து நடுவில் விட்டுருது உன்னைய சரியா தாயி. போதும் தா உன்னை தேடி வந்துட்டு இனிமேல் இந்த மக கண்ணீர் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்க உண்மையா தாய். நீ வந்து எனக்கு நல்ல வழியை காட்டு. உன்னை கையெடுத்து கும்பிட்டு அம்மா இன்னைக்கு நீ சொல்கிற வாக்கு எனக்கு அப்படியே பழிக்கணும் தாயின்னு உட்காந்துருக்க உண்மையா தாய். எல்லாமே நீ வெற்றியாக கொடுக்க முடியும் உன்னால் முடியாது நம்பிக்கையோடு தேடி நாடி ஓடி வந்துட்டு தாயின்னு சொல்லிட்டேன் சரியா தாயி. என் தலையில் இருக்க பாரத்தை இறக்கி வச்சு எங்களுக்கு புருஷன் பொண்டாட்டி பிள்ளை நிம்மதியாக வாழணும். பசியார கஞ்சி குடிக்கத்தேன்னு தாய் கேட்குறா. சொத்தை கேட்டினா சோத்தை கேட்டினா நிம்மதியத்தேனே கேட்குறேன். அந்த நிம்மதியை ஏன் நீ கொடுக்க மாட்டேன்னு கேட்டு அழுகிற உண்மையா.
மன நிம்மதியை கொடு, தினம் 10 ரூபா வருமானத்தை கொடு. எல்லாரும் மாதிரி நானும் வாழணும்னு ஆசைப்படுறேன். கைக்கு வாய்க்குமே சரியா போகுது. சரியா தாயி? ஒன்று செய்யணும்னாலும் அவன் குப்பரை கொட்டிடும். சரியா? எடுக்கிறப்பே நீ அந்த பொருளை எடுத்துனா அது குப்பரை அப்படியே விழுந்து கொட்டி போயிடும். உண்மையா? அப்படித்தான் உன் நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கு தாயி. இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை, இந்த தாய் தீர்த்து வைக்கிறீங்க தாயி. இந்த மகளுக்கு இந்த அம்மாட்ட என்ன வரம் கேட்டு வந்து அதை கேட்டு வாங்க தாயி. என் வீட்டில் நிம்மதியாக நான் போய் இருக்கணும், குடியிருக்கணும். அங்கேதான் 7 குடும்பம் நடத்திக்கிட்டால நான் என்ன பண்ணுறேன்? இந்த தாயிட்ட வந்துட்டீல அந்த பிரச்சனை மனசரிஞ்சு யாருக்கு எந்த கெடுதலும் அதை கேட்டுத்தேனே தாய் நீ உட்காந்துருக்கேன்னு அங்கே ஆரம்பத்திலே சொல்லிட்டு இந்த தாயிட்ட வந்துட்டீல. யாரா இருந்தாலும் சரி தாயி, நான் யாருக்கும் அநியாக்கிரம் பண்ணலை. பண்ணவளை நீ பார்த்துக்கன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். எனக்கு நிம்மதி வேணும். அவங்க வெரைட்டி நான் வாழ்ந்தோம்னு சரித்திரம் சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். உண்மையா? சரியா தாயி? இந்த தாயிட்ட வந்துட்டீல, இந்த தாய் உனக்கு தீர்த்து வைக்கிறீங்க குடி. கோழி மாடு